எங்க டாக்டர் எங்க ஒய்ஃபு கண்ணை மூடிட்டே இருக்கிறாளே, அப்படியே கண்ணை மூடிடுவாளா? ஏங்க சார், நான் டாக்டர் சார், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரிங்களா? அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, புரட்டாசி மாதம் பிறகுதுன்னு சிக்கனு மட்டனு மீன் அதுக்கப்புறம் பழைய பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. அதனால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதனால 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஒரு 4-5 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பில்லை வந்து ஒரு 15,000 கட்டிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். என்ன 15,000 பில்லா? சார் அது உங்களுக்கோசரம் தான் 15,000 பில்லு. உங்கள் ஒய்ஃப் பண்ண பழிக்கு 30,000 பில் போட்டிருக்கணும். சரி, நான் தான் பாவம் முடியும் பார்த்து 15,000 பில் போட்டிருக்கேன். சரி வரட்டுங்களா? எப்படி படுத்துட்டு இருக்கிறா பாரு. காலம்பூரம் இப்படியே கம்முன்னு கண்ணை மூடிக்கிட்டு வாயை மூடிட்டு படுத்துட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். 15,000 இல்லை, டெய்லி 15,000 கட்டுனா கூட நான் கட்டிடுவேன். எங்க மாப்பிள்ள என்னாச்சு? எங்க பொண்ணை ஏதோ அட்மிட் பண்ணிருக்கீங்களாமே? இவ்வளோ கொண்டாந்து நான் சொந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறேன் பாரு, என்னுடைய தப்பு. கூட்டு போய் ஏதாவது தர்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்தினுக்கணும். கூட சேர்த்து அவன் அப்பனையும் சேர்த்திருக்கணுமாக்கும். ஆமாங்க மாமா, நேற்று சிக்கனு மட்டனு எல்லாம் மீதி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் உன் மக்கட்ட அதெல்லாம் எடுத்து வெளியே கொட்டிக்கிறடின்னு சொன்னேன். உன் மக கஞ்ச பிசினார் இல்லைங்களா, எல்லாம் வேஸ்ட் ஆயிருமேனு வச்சு வெளுத்து கட்டியிருக்கிறா. அதனால இப்போ வயிற்று வலி வாந்தி அதுக்கப்புறம் ஃபுட் பாய்ச்சன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறேங்க மாமா. என்னங்க மாப்பிள்ள சொல்றீங்க? இதுக்கெல்லாம் என் மாவுக்கு என்ன உடம்பு சரியில்லாதாயிருமா? ஒரு ஆடு ஒத்தையாவே சாப்பிடுவா. அப்புறம் 10 கோழி இருந்தாலும் வறுத்து அவளே வந்து தின்னுடுவா. 4 முட்டையும் ஒரே வாயில அடிச்சிருவா பாத்துக்காங்க. அதுக்கப்புறம் மீனை மட்டும் ஒரு நேரத்துக்கு மட்டும் 10 கிலோ மீன் தின்பா. அப்படியா பட்டவளுக்கு இந்த சிம்பிளான சாப்பாடு போய் அவளுக்கு உடம்பு சரியில்லாதாச்சுங்களா? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குதுங்க மாப்பிள்ள. என்ன ஒரு ஆடை ஒருத்தியே சாப்பிடுவாளா? சரி சரி விடுங்க மாப்பிள்ள. நானு கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து என் மாலை நானே பாத்துக்கிறேங்க. எங்க மாமா இன்னொரு ஐடியா சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன ஐடியா? எங்க மாமா, நீங்க வந்து இங்க பொண்ணை பாத்துக்கிற நேரம் நானே உங்க பொண்ணை வந்து அங்க கூட்டு வந்து விட்டுறனே, நீங்களும் அங்கேயே பாத்துக்கோங்களே. அவளை கூட்டு வந்து என்னால சமாளிக்க முடியாது. இல்லைங்க மாப்பிள்ள, நாங்களே அங்க வந்து பாத்துக்கிறோம் சரிங்களா? உங்க அத்தையும் மச்சன் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற சின்ன பொண்ணு வேற மாசமா இருக்குதுன்னு சொன்னாங்களா, அதையும் வந்து பாக்கலீங்க மாப்பிள்ள. அதனால நானே வந்துடுறேன். அடுத்த பஸ்ல ஊருக்கு வந்துடுறேன் சரிங்களா? சரிங்க மாமா, வச்சிடறேன். ஏற்கனவே ஒரு லூஸ் வச்சுக்கிட்டே என்னால் சமாளிக்க முடியல. இப்போ இன்னொரு லூஸ் வருதா, அவளை தான் என் ஜோலி முடிஞ்சு. சீக்கிரம் என்னை கீழ்பாக்க சேர்த்திருங்க சரிங்களா? ஃப்ரெண்ட் நீங்களாச்சும் கூப்பிட்டு போய் என்னை சேர்த்திருங்க.